அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென், ஆமென். அயல நாங்கள் சென்ற வாரம் கடைசியாக நாங்கள் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்கிற பிரசங்க தொடரை நாங்கள் சிந்தித்த பொழுது, கிறிஸ்தவ போராட்டம் என்பது அது பலத்த போராட்டம் அல்லது மூர்க்கமான போராட்டம் அல்லது அது சரியான நாம சொல்லுவோம் மிலேச்சத்தனமான போராட்டம். மிலேச்சத்தனம் என்று சொல்றது ஃபியர்ஸ். மிலேச்சர்கள் என்று சொல்றது ஆண்டவர் அந்த எரேமியாவினூடாக பாபிலோனை பற்றி கதை கேட்கல, காடு வெட்டிகள் வர்றாங்க என்று சொன்னார். அல்ல, காடு வெட்டிகள் வாராங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், பாபிலோன் தான் உலகத்தில் நாகரிகத்தை பற்றி கதை கேட்கல. பாபிலோனுடைய நாகரிகம் தான் நாங்கள் முதலாவது கதைக்கிறோம், தொங்கு பாலம். அல்ல, அதை கட்டினது நெபுக்கத்நேச்சார் தான். ஆனா அவனை பார்த்து நான் சொன்ன காடு வெட்டி என்று. அதாவது அவ்வளவு மூர்க்கத்தனமும் சத்தியான நாம சொல்லுவோம், அதாவது மிலேச்சர்கள். ஈவிரக்கம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த வசன சொல்ல பயன்படுத்தினார், காடு வெட்டி வர்றாங்க என்று சொல்லி. அப்ப காடு வெட்டினா காட்டே வெட்டி புடுங்கி கொண்டு வரவங்க, அதுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் மாத்திரம் ஆண்டவற்ற கொண்டு வர அவங்களே. அப்ப நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிறோம். உண்மையில நாங்களாம் காடு வெட்டிங்க விளங்கும். அதாவது நாங்கள் மிலேச்சத்தனமான தாக்குதலை பாவத்துக்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் எதிராக நாங்கள் செய்கிறோம். அப்ப நாங்கள் ஈவிரக்கம் பார்க்க மாட்டோம். பாவத்துக்கும் பேய்க்கும் உலகத்துக்கும் நாங்கள் சரியான மிலேச்சர்கள். நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் விட்டு வைக்கிறதில்லை. கண்ணில கண்டா வெட்டொண்டு துண்டு ரெண்டு சக்கன்னு வெட்டுறதா. அதான் இங்க கதைக்கப்படுற அந்த சினாரியோ, அந்த சூழமை. ஆனா ஜதார்த்தத்துல பாவமும் பேய்தான் காடு வெட்டி மாதிரி எங்களோட அடிபடுது. நம்மளை போட்டு வெட்டி எறியுது. நம்மளோட நடவடிக்கையில ஒருக்கா மதிப்பீடு செய்த தெரியும். நாமள அங்க வெட்டப்பட்டு கிடக்கிற உலக இடங்கள்ல கிடக்கு. காரணம், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருகிற அந்த போராட்டத்தில், அந்த போரில் நாமல் வெல்லுறதுக்கும் போரை நாமல் ஜெயிக்கிறதுக்கும் அணிய வேண்டிய போராயுதங்கள் நாங்கள் அணிய இல்லை. நாங்கள் கர்த்தரிலேயும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நாங்கள் பிளப்பட இல்லை. நாங்கள் மாம்சத்திலேயும் எங்களுடைய புயபலங்களிலே நாங்கள் நம்பிக்கை வச்சு நாங்கள் வெல்லலாம் என்ற யோசனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால பாவம் எங்களை மேற்கொள்ளுது, பேய் எங்களை போட்டு சிப்பிரி ஆட்ட மாட்டுது, உலகத்தார் எங்களை தங்களோட போக்குக்கு வளைய வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் பல நடுகை இல்லாட்டியும் பல தடவை அப்படி எங்களை வாழ்க்கைகள் போகுது. ஆண்டவருக்கு அவமானம். அதில் இப்படிப்பட்ட இந்த போராட்டத்தில் நாமல் கவனமாக நடக்கணும் வெல்லணும் என்றதுக்கு தான் நாங்கள் இந்த படிப்பை கவனமாக நாங்கள் ஆரம்பிச்ச. நாங்கள்
அதுல படிப்பு தொடங்கின கையோடு நாங்க படிக்கல படிச்சா டெஸ்ட் வரும். அதுல நினைச்சிடக்கூடாது பிரசங்கங்கள் அது வந்து கொண்டிருக்கே கட்டாயம் பிரச்சனைகள் போராட்டங்கள் அது மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் இருக்கும். ஏண்டா அறிவு வளர்ந்தா அதை டெஸ்ட் பண்ண வராண்டவர். அதனால அதையும் எதிர்பார்த்தது நாம இதை செய்யறோம். மற்றது உண்மையில நாம அறிவில்லாட்டியும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதுல இருந்து காக்கிறத நாம இதை படிக்கிறோம். சோ வைராக்கியத்தோட கர்த்தருக்காக ஆண்மையோட போராடுறையாக்களுக்கு இந்த படிப்புகள் சரியான உதவியா இருக்கும். விட்டுடக்கூடாது பேயும் உலகத்தையும் பாவத்தையும் என்று ஒரு கை பார்ப்போம் என்று நாங்கள் நிற்போம். ஆனா ஏற்கனவே நோஞ்சான் மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த விஷயத்துல சரியான கவனமா நாம இருக்க வேணும். பாவத்துடைய அட்டாக், பிசாசனுடைய அட்டாக், உலகத்தினுடைய அட்டாக் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் இப்ப இதுல மூன்றாவது டாக்டரின், இந்த 12வது வசனத்துல மூன்றாவது சத்தியம், கிறிஸ்தவரில் எல்லா வகையானவர்களும் போராட வேண்டும். கிறிஸ்தவர்களில் எல்லா வகையானவர்களும் போராட வேண்டும். எல்லா வகையானவர்களும் போராட வேண்டும். அதென்ன எல்லா வகை? ஆசாரியனோ சபையாரோ? ஆசாரியனோ சபையாரோ அல்லது ஆணோ பெண்ணோ? புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களோ அல்லது விசுவாசத்தில் வல்லவர்களோ? These are the sorts. எழுதியிருக்கணும். இதான் வகை. பிறகு கிறிஸ்தவ வகை இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நான் சொல்லுற வகை ஒன்று ஆசாரியன், மற்றது சபை. அது ஒரு வகை, 2 குரூப். அடுத்தது ஆண் பெண், அது ஒரு வகை. அடுத்தது நூதன சீஷன், அடுத்தது முதிர்ச்சியான சீஷன். அல்லது நிறைய வரம் உள்ளவர்கள், குறைய வரம் உள்ளவர்கள், கூட வரம் உள்ளவர்கள், குறைய வரம் உள்ளவர்கள். அதைத்தான் நாங்கள் இங்க சார்ட்ஸ், அந்த வகைகள் சொல்லுறோம். கிறிஸ்டியன் சார்ட்ஸ், SORTS, சார்ட், சார்ட்ஸ், வகைகள், சார்ட்ஸ். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோ தாழ்ந்த அந்தஸ்தோ? கிறிஸ்தவன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோ தாழ்ந்த அந்தஸ்தோ? சமுதாயத்தில் பணம் இருக்குதோ ஏழையோ? ஒருவரும் விலக்களிக்கப்படையில் இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் போராடியே ஆகும். எல்லாரும் போராடியே ஆக வேணும். ஸ்திரியின் வித்தாக வந்த எவருக்கும் இந்த போராட்டம் இருக்குது. ஆதியாகமம் 3:15, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதுல ஸ்திரியின் வித்தில இருந்து வார அந்த வித்து கிறிஸ்து,
ஸ்திரியின் வித்து. அந்த வித்துக்களுடைய குதிக்கால்கள் கட்டாயம் காயப்படும். அல்ல, அவருடைய குதிக்கால்கள் கட்டாயம் புண்வரும். ப்ரூஸ்ட் என்றுதான் இங்கிலீஷ்ல வருது. ப்ரூஸ்ட் ப்ரூஸ்ட் என்று சொன்ன தழும்பா, தழும்பு வரும். தழும்பா தழும்பு வரும்னா புண் வரும். கட்டாயம் புண் வந்தா தானே தழும்பு வரும். நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் அல்லது புண்ணுண்டாக்குவாய். ஆனா அவர் உண்ட தலையை நசுக்குவார். உண்ட தலை புண்ணாகும், ஆனா அவற்றை குதிக்கெல்லாம் புண்ணாகும். அதனால ஸ்திரியின் வித்துக்களை இருக்கிற எல்லாற்ற காலும் கட்டாயம் நசுங்கும், புண்பர். ஏன்? போராடியே ஆகணும், போராடியே ஆகணும். நாம உங்கள் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக கொண்டு வரும் வரைக்கும் அவர் ஆள வேண்டியதை, பிற்பாடு அவர் ராஜ்யத்தை பிதாவினிடத்தில் ஒப்படைப்பார். 1 கொரிந்தியர் 15. அதனால நீ கிறிஸ்துவினுடையவளோ, அதனால you are already in the wrestle and fight, combat. ஏற்கனவே நீங்கள் கை சமர்ல கைகலப்பில் ஈடுபட்டீர்கள். கிறிஸ்தவனானியோ சண்டைதான், சண்டைதான். சண்டை இல்லாம கிறிஸ்தவன் இருக்கிறார். நாம பார்க்க இந்த சண்டை தூர இருந்து அடிக்கிற சண்டை இல்ல, நேர நேர கிட்ட நின்று வாளால அடிக்கிறதும் எய்யறதும் வெட்டுறதும் குத்துறதும் கட்டி பிடிச்ச பிரண்டெழும்புறதும். அதான் இந்த சொல்லாடல் மல் யுத்தம் மாதிரி. கட்டி பிடிச்சு புரண்டி எழும்புறது, பாவத்தோட கட்டி பிடிச்சு புரண்டு எழும்ப வேண்டி கிடக்கு. அதோட அடிவட்டு அதை கட்டி பிடிச்சு கொஞ்சம் இல்ல, அதை கட்டி பிடிச்சு எங்களை விட்டு தள்ள பேயோடையும் கட்டி பிடிச்சான் போராட வேண்டி கிடக்கு. அதுவும் நம்மளை விட்டு தூரமா போறதுன்றது இல்ல, நம்மளைத்தான் பக்கத்துல இருந்து சுத்தி கொண்டு நிக்குது. அதனால நாம காலால உதயோனும் கையால் அடிக்கணும், இப்படி பல அம்புகள் பல இதுகள் பூட்ஸால உதயோனும் இதெல்லாம் செய்ய வேண்டி கிடக்கு. உலகமும் அப்பா உலகமே நமக்குள்ளேயும் இருக்குது, நமக்கு வெளியேயும் இருக்கு. அதான் நாம சொன்னோம் அந்த பாவம் என்று சொல்லி. அதுல பாவம், அடுத்தது பிசாசு. நாங்கள் அடிப்படையில போராடுற அந்த 3 எதிரிகள். அதனால ஒரு தரம் விலக்கு இல்ல. அப்ப எனக்கு போராட்டம் இல்லையென்று யாராவது நினைக்கிறீங்களோ அது படுபயங்கரமான பிரச்சனை. நான் சொன்னேன், அது சத்தியத்தை சரியா அறியாதால நாசமாகும். ஸ்திரியுடைய வித்தாகிய கிறிஸ்துவையே பாவமும் உலகமும் பேயும் விட்டு வைக்க இல்லை. அவர் பாவியலோடு அவருக்கு நெடுக பிரச்சனை, பாவியலோடு நெடுக பிரச்சனை, உலகத்தோட நெடுக பிரச்சனை, அவருக்கு பேயோட நெடுக பிரச்சனை. மேபி மாறி மாறி கொஞ்ச காலம் ஒன்று விட்டு இருக்குமே தவிர, ஆனா எப்பயும் நெடுக பிரச்சனை போராட்டம் தான். அதுல நமக்கும் சாகும் வரைக்கும் இந்த மண் உலகத்துல மண்ணுடல் இருந்து நாமல் வெளிக்கிடும் வரைக்கும் நமக்கும் பிரச்சனை தான். அதனால எங்களையும் பிசாசும் பாவமும் உலகமும் விட்டு வைக்க போறதில்லை. அதனால நாங்களும் கட்டி பிடிச்சு புரண்டு அடிபடத்தான் இருக்குது. சோ காரணம் எல்லா வகையாரும் நாம சண்டை பிடிக்கணும். காரணம் 1 பேதுரு 5:8 நாம சொன்ன மாதிரி எவனை விழுங்கலாம்ன்றே அது தெரியுது. அது ஆனா பெண்ணாண்டு பார்க்காது, அது பார்க்கிறதெல்லாம் கிறிஸ்துவனுடையவர்களா இல்லையாண்டு அவ்வளவுதான் பார்க்க. அது பாஸ்டரா பிலிவராண்டு பார்க்கிறது இல்லை, அது கிறிஸ்துவனுடையவர்களான்றதை மட்டும்தான் அது பார்க்கும். அது இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டியாளா இல்லாட்டி ரட்சிக்கப்பட்டு பல வருஷமா கடவுளுக்குள்ள இருக்கிறாளாண்டு பார்க்காது, அவர் ரட்சிக்கப்பட்டியாளாண்டு மட்டும்தான் அது பார்க்க. கிறிஸ்துவின் அவர்களுடைய மீட்பரா கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்டியாளோ என்றா
கதகந்தன் அது எவரையும் விட்டு வைக்காது. பேய் விட்டு வைக்காது. அது டிவோ அது சிங்கம் மாதிரி, கரடி மாதிரி, புலி மாதிரி, சீத்தா மாதிரி, லெப்பர்ட் மாதிரி, ஓநாய் மாதிரி தான் அதனுடைய பீறல் இருக்கு. பீறி கிழிக்கிறது. அதுல பெரிய பூனைகள் ஒற்றாட்டி நாம ஏற்கனவே படிச்சாங்களே என்ன பெரிய பூனைகள். பெரிய பூனை சிங்கம் ஒரு பூனை தானே. சிங்கம் ஆமா சிங்கம் புலி சிறுத்தை நான் சொன்னேன் பூனை தானே. பூனை குடும்பம். ஓநாய் இல்லை. ஓநாய் நாய் குடும்பம். அதான் கிரேட் கேட்ஸ். அதுகள் அதுல பூனை குடும்பங்கள் படுபயங்கர. அது பெரிய பூனைகளுடைய தாக்குதல் மிலேச்சத்தனமான தாக்கு. பைபிள் பிசாச பேயா அதுக்கு தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் அதைத்தான் கதைக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் பூனை என்று சொல்லி. அதனால அது பிச்சு புடுங்கி கீறி கிழிச்சு அதைய எடுத்து இருந்து சாப்பிடுறது தான் விரும்புது பேய். டிவோ டிவோ ஆட்டுக்குட்டிகளை கிழிக்கிறது. இதுகளெல்லாம் கொஞ்சம் நாம நல்லா அவதானிச்சு பார்க்க வேணும். காகங்களை கவனித்து பாருங்க மாதிரி இதுகளையும் கவனிச்சு பார்க்கணும். என்ன எப்படி அதுகள் இந்த வேட்டைகளை ஆடுது என்று சொல்லி. அதுக்கு தானே இப்ப நமக்கு ஜியோகிராபி சேனல் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதுகளை தட்டி அந்த இதுகளை பார்க்கும். கடவுளோட படைப்புகளோட தாக்குதல் திறன்கள் அதுகள் எல்லாம் என்ன எப்படி. ஏன்னா அதே டெக்டிக்ஸ் அதே மெத்தட் சாத்தானும் உலகமும் பாவம் நம்மளோட அடிபட நிக்குது. நாமள ஆடுகள்லாம் நாம ஆட்டுக்குட்டி தான். பயப்படாதே சிறு மந்தையே ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதாவானவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம சிறு மந்த we are the flock of lamb. flock lamb அல்ல sheep. ஆதலால அதான் காரணம் சாத்தான் பிசாசு எவரெண்டு அது பார்க்கிறதில்ல. அது பார்க்கிறது எல்லாமே கிறிஸ்துவனுடையவர்களா. அது வயசா வயசு இல்லையா, ஆனா பெண்ணா, பாஸ்டரா விசுவாசியா சபையா, அது சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்கிறாளா சின்ன அந்தஸ்துல இருக்கிறாளா, கிறிஸ்தவர் புது விசுவாசியா பழைய விசுவாசியா, அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச விசுவாசியா, ஒன்றும் பார்க்காது. அது ஏரா விழுங்குறதுக்கும் அது ரெடி. அதனாலதான் நாங்கள் சொன்னோம் அந்த சத்தியம். எவரும் கிறிஸ்தவர் எவரும் இந்த போரிலிருந்து விலக்களிக்கப்பட இல்லை. அதனால இதுல இருந்து நாம இதை பயன்படுத்த வேண்டியது அப்ப என்ன பயன் உண்டு. We have to use this doctrine. இந்த உபதேசத்தை நாம பயன்படுத்துறோம். எப்படி பயன்படுத்துறோம்? அப்ப நாங்கள் எல்லோரும் வேதாகம வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். இந்த போரில் தொடர்பான வேதாகம வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். போர் தொடர்பான வேதாகம வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். போர் தொடர்பான வேதாகம வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நாங்கள் எல்லாரும் போர் தொடர்பான வேதாகம வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். ஆசாரியனோ சபையோ பலமுள்ள விசுவாசியோ பலகீனமான விசுவாசியோ எந்த வகையராவா இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த போராட்டம் தொடர்பாக வேதம் கொடுக்கிற சகல எச்சரிப்புகளையும் வழிகாட்டலையும் பின்பற்றோம்.
பலவீனமான விசுவாசி நினைச்சக்கூடாது. போராட்டம் பலமான ஆட்களுக்கு மட்டும்தான். பேக்கு நீ பலவீனமா பலமானையாளாண்ட கதையே இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா இல்லையாண்டான் கேள்வி. கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டியோ நீ பலவீனமானால முன்னே அட்டாக் பண்ணும். அதனால நாம பலவீனரான நாங்கள் பலமுள்ளவர்களா வளர்றதுக்கு இந்த களங்கமில்லாத ஞானப்பாலி மேல கவனமா இருந்து நாங்கள் பலவீனத்தில் இருந்து வேறாது. நாங்கள் ஸ்ட்ராங்காகவே அது எந்த பலவீனம் இல்ல நான் பலவீனமான ஆட்கள் தான் என்று கொண்டு பேச்சு கலைக்கலாது சண்டையில. அதே அப்படியோ அப்ப பிரேமத்துக்கு வரைஞ்சி வச்சுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு போனி என்று சொல்லி பீறி போட்டுட்டு போகும். இந்த பலவீன கதை நான் பலசாலி இல்ல என்ற பேக்கும் பாவத்தையும் கதைக்க கூடாது. அப்ப கத்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? தண்ட சத்துவத்திலையும் தண்ட வல்லமையிலையும் பலப்பட வேண்டும். உன பலகீனமோ கத்தர்லையும் மற்ற சத்துவத்திலையும் பலப்படு. அதான் வழிகாட்டல். மற்ற பக்கம் பலமானையாக்கள் நாம பல போர் ஜெயிச்சபடியால நம்மட பலம் அப்படி இருக்கு. நாம தாவிது மாதிரி எங்களோட பலத்தை மாம்ச ரீதியாக எண்ணி பார்க்க வலிக்கிட்டுடக்கூடாது. அது கடைசியில கத்தரே நம்மள போராட்டத்துக்கு போற நினைக்காத விதத்துல போராட்டத்துக்கு அவர் வழி திறந்து விட்டுருவார். தாவித விட வச்ச மாதிரி. ஏண்டா சுய மாம்ச பலத்துல நம்பிக்கை கொள்றதுக்கு நாம வெண்ட வெற்றிகளை வச்சு யோசிச்சிடும். நமக்கு தெரிய வேணும் நாம வெண்டதெல்லாம் உண்மையில நாங்களும் கண்டுபிடிச்ச நாங்கள். ஆனா கெட்டறத பலத்துல அதனால சுய மறுப்போட எங்களோட பிளங்களை ஒன்றிலையும் நாங்கள் நம்பிக்கை இல்லாம எங்களையே நம்பாம கெத்தர்லும் அவற்ற சத்துவத்தின் வல்லமையிலும் அவர் வச்சுக்கிற ஆயுதங்கள்ல மட்டும் நம்பி நாமல் போரிடவர் முழங்குதோ. நாங்கள் பிளவான யாக்கள் அடைத்து பேய்க்கும் பாவத்துக்கும் உலகத்துக்கும் எத்தனை நேரம் அடி கொடுத்துட்டோம் என்றுட்டு நாம நம்மட சென்றிய காக்காம போயிடாது. எப்பயுமே வெளிப்பாதான் இருக்கும். கொஞ்சம் அசந்தோமோ அது எங்க இருந்து வாராப்பா நான் சுத்தி பார்த்துட்டு வாரன் எல்லா இடமும் யார் என்ன செய்து அட்டாக் தொடங்கலாம். பேய் நாமல் அசந்தாலும் அது அசர்றது இல்ல. நமக்கு வைராக்கியமும் தோஷமும் இருந்து நாமல் அடி கொடுத்து நாம அனுப்பினாலும் அது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத உண்டு. அதுக்கு தேவை கடைசி ரிசல்ட் என்னன்றதா. நீ எத்தனை எக்ஸாம் பாஸ் பண்ணி நீ ஓ லெவல் வரைக்கும் இல்ல. ஓ லெவல்ல எப்படி ரிசல்ட் எடுக்கிறான் கேள்வி. நீ ஏ லெவல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் எல்லாம் என்ன மார்க்ஸ் எடுக்கிறான் அதுல தோத்தாலும் அதுக்கு அது வெக்கம் இல்லை. ஃபைனல் எக்ஸாமில் நம்மள தோக்கடிக்கிறான் அதனுடைய நோக்கம். பரலோகம் போடாம முடிக்கிறார். கிறிஸ்துவ எங்களுக்கு எதிரியா திருப்புறார். கடவுளுடைய நாசியில நாம சினம் ஏற்படுத்தத்தக்கதாக அவருடைய சாட்சிய கெடுக்கத்தக்க வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்களை மாத்துறார். அதுதான் அதனுடைய டார்கெட். நாம எத்தனை போர் அதை வெண்டுட்டோம் என்றதில் நாம குஷியா இருந்துட்டோம் என்றா பிரச்சனை ஆயிடும். இது பலமான ஆட்களுக்கான பிரச்சனை. Whether you are weak a Christian, whether you are strong a Christian, we can do nothing. எங்களால ஏதாகிலும் ஆகும் என்பது ஒன்றையும் யோசிக்க எங்களால முடியாது. நாங்கள் இல்ல இதுக்கு வந்தையாக்கள் கிறிஸ்து உலக தோற்றது முன்னுக்கே பிதாவான தெரிஞ்சு கொண்டார். அதனால நாமல் இனி போராட்டம் தான், உபத்திரவம் தான், பாடுதான். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தலைமானையாக்கள் விழுத்துறது அதுக்கு சரியான விருப்பம். பலவீனமான பல பேரை ஒரேடியா விழுத்திடலாம். இந்த பலமான ஆக்களே விழுகிறாங்கள் என்றதை காட்டி பயத்தை ஏற்படுத்தினா பலவீனமானலாம் ஓடிடும். அதனால பிசாசுக்கு பலமான ஆட்களோட தான் கூட போராட்டம். ஏண்டா அது ஒரு ஆளை கொண்டாலே 10,000 பேரை கொண்ட மாதிரி. ஒரு முதிர்ச்சியான விசுவாசிய அந்த போராட்டத்தை நின்ற தளபதியா விழுத்துனா காணும்.
திணிக்கிற படையெல்லாம் சிதறும். ஏன்னா கிறிஸ்துவோட மார்க்கத்துக்கு பெரும் அவதூறு. அதால் கிறிஸ்துவனுடைய பேர் பெரிய அளவில் நாரும். அதனால அந்த போராட்டத்துக்கு போர்ல பலமானியாக்கள் நாம சரியான கவனமா இருக்கணும். அதனால செய்யக்கூடியது என்ன? இந்த போர் தொடர்பாக அவற்ற வார்த்தை என்ன மாதிரியான எச்சரிப்புகளையும் வழிகாட்டலையும் காட்டுதோ அவலத்தை நாம கண்ணும் கருத்துமா பின்பற்ற வேண்டி இருக்கு. இரண்டாவது பயன் பிரசங்கியர் அல்லது ஆசாரியர் சரியான கவனமாக இதுல இருக்க வேண்டும். பிரசங்கிமார் அல்லது ஆசாரியர் சரியான கவனமாக இருக்க வேண்டும். இந்த எபேசியர்ல 10ஆம் வசனத்தில் அவர் தொடங்கியக்குள்ள என் சகோதரரே என்று கதைக்கிறார். நீங்கள் 11வது வசனம் என் சகோதரரே நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், பலப்படுங்கள். இதெல்லாம் எந்த இடம்? தமிழ்ல எந்த இடம்? நீங்கள் முன்னிலை 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 என்று சொல்றாரு. முன்னிலை முன்னுக்கு இருக்கிற ஆட்களோட கதைக்கிற மாதிரி. சோதரே என்ன தன்மையில கதைக்கல. அதாவது அவர் தன்னை விட்டு போட்டும் கதைக்கிற. பலப்படுங்க என்று கதைக்கிற. அணிஞ்சு கொள்ளுங்க என்று முன்னிலையில கதைக்கிற. ஆனா போராட்டத்தை பற்றி விஷயத்துக்குள்ள வரையக்கல அவர் என்ன கதைக்கிற? 12 கடைசி நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு அவ அங்க முன்னுக்கு இருந்தியாக்களை தன்னையும் சேர்த்துதான் இப்ப கதைக்கிற. அவ இந்த இடத்துல நாமள கடவுளுடைய மனுஷர் சபையை வழிநடத்துறையாக்கள் கடவுளுடைய மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிச்சு குடும்ப சபையை கட்டி கொண்டிருக்கிறாக்கள் விதிவிலக்கில். அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் போராட்டத்தில். ஆனா அவர்களும் ஏனைய மனுஷனை போல பாடுள்ளவர்கள். அப்போஸ்தலர் 14:15 பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் 14:15 லீஸ்திராவிலே 14:15 லீஸ்திராவிலே ஒருவன் 8வது வசனம். அப்ப லீஸ்திராவில் கேட்கல 15வது வசனம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. இந்த இடத்துல அந்த பாடுள்ள பாடுகள் என்று கதைக்கிறது இங்கிலீஷ்ல அத பேஷன் என்றதான் அந்த சொல்லு எப்பயுமே போடப்படுது. பேஷன் PASSION பேஷன் பேஷன். அப்ப பேஷன் வீக் என்று பொதுவா சொல்றது கிறிஸ்துவ மரிக்கிற அந்த கடைசி வாரம் பேஷன் வீக், பாடுகளின் வாரம். இதுலயும் இந்த தமிழ்ல பாடுகள் என்று சொல்றதுக்கு பேஷன் என்றதான் பயன்படுத்துகிறேன் தமிழ். அது என்ன சூட்சுமம் நான் அப்படியா கண்டுபிடிக்கணும். ஆனா பேஷன் என்று நாம சொல்றது பொதுவாக என்னத்த நம்முடைய பாசங்கள் நாம கதைக்கிறோம். அறிவு, பாசம், மெனவுரம், அந்த பாசங்களை தான் நாம பொதுவாக பேஷன் என்று நாம கதைக்கிறது. பேஷன் தமிழ்ல, இங்கிலீஷ்ல பேஷன். அதாவது
உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட மனுஷர் தானே. நாங்களும் உங்களை போல இந்த உணர்வுகளோட தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் மட்டுமே இந்த கடவுளை நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். இதான் அந்த கான்டெக்ஸ்ட். நாங்கள் உங்களை போல அதே உணர்வும் அதே ஆக்களும் தானே. அப்ப உங்களை போல உணர்ச்சி இல்லாம நாங்கள் உணர்வு தாண்டின பெரிய கடவுளா நாங்கள் இல்லை. அப்ப அந்த அந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த அந்த பேஷன் என்ற அந்த சொல்லு சரியாக விளைக்கல. உங்களுக்கு ஒத்த அதே உணர்ச்சிகளும் அதே நாம் சொல்லுறேன் அதே சிரிப்பு அதே அழுக அதே துக்கம் அதே பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்த எங்களுக்கும் இருக்குது. அதுதான் நாங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லவாரு. அதனால ஊழியக்காரர்களும் ஏனைய மனுஷர்களோட அதே உணர்வுகளும் அதே மனுஷர் தானே, அதே உணர்ச்சிகளை கொண்ட மனுஷர். அதனால அப்போஸ்தலர் இந்த வசனத்துல நமக்கு போராட்டம் உண்டுன்றது என்ன நான் அந்த சொல்ல கொண்டு வரோமா. நமக்கு பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு மட்டும் கதைக்கல, சபையோட சேர்த்து அப்போஸ்தலர்களுக்கும் போதகர்மாருக்கும் இதே போராட்டம் இருக்குன்னு சொல்ற. அதனால இதுல சரியான கவனமா இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்களே மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதர், அதான் ஸ்ட்ராட்டஜி. பலமான ஆளை விட்டு பலகீனமான எல்லாம் விடும். அப்ப சபைக்கு பொறுப்பானவர்கள், சபையை நடத்துகிறவர்கள் சரியான அந்த பிரீச்சிங். அது அப்போ இங்க நம்மளுடைய வில்லியம் கவுச் ஆவிக்குரிய அந்த பிதா சொல்ல வைக்கல, மினிஸ்டர்ஸ் பிரீச் டு தெம்செல்வ்ஸ், பிரசங்கிமார் தங்களுக்கு தாங்களே பிரசங்கிக்கிறார்கள். அதான் அது உண்மை. நாங்கள் பொதுவாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் பிரசங்கிக்கல, நாமளும் படிச்சு கொண்டா அதையும் பிரசங்கிச்சு கொண்டு இருக்கிறோம். அதான் பிரசங்கமே. நாமல் என்னத்தை படிக்கிறோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லு பிரசங்கம். மற்றபடி நாமல் படிக்காதோண்டு நான் சபைக்கு பிரசங்கிக்கிறது இல்லை. நாமல் நல்லா படிச்சு விளங்கி அதை சொல்லி அந்த அனுபவங்கள் அந்த காரியங்களுக்கு அந்த போராட்டங்கள் போகிறதான் அப்படியே வெளியில வருது. அதனால பாஸ்டர்கிட்ட சொன்னா பாஸ்டர் அவர் நல்ல பலமான ஆள் தானே, அதனால பிரச்சனை இல்லை. நாமளும் அதே பிரச்சனையில நாங்களும் இருக்கிறோம், அதே பாடுகள்ல நமக்கு. அதனால நெடுக பாஸ்டர் என்று பாஸ்டருக்கோட பிரச்சனையை சொல்ல, பாஸ்டருக்கும் குடும்பம் குட்டி இதே மாம்சம் பிசாசு உலகம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேற வேற லெவல்ல இருக்கு. அதனால நாங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை சரியா பார்த்து விளங்கி வாசிச்சு அதுல பயிற்சி அளிச்சு விட்டா இந்த சூழ்நிலையிலையும் முதிர்ச்சி அடைஞ்ச ஆட்களா இருந்தா பாஸ்டர் பெருசா தேவைப்படாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காலம் இது அந்த மற்ற இடங்களே ஏதோ ஒரு அறிவில்லை. நாம எல்லாத்துக்கும் டீச்சர் ஓரையில தான் படிச்சா முடிஞ்சது. அப்ப விளங்கிட்டு டெஸ்ட்ல டீச்சர் என்ன செய்ய போறோம்னு கேட்கிறேன் தான். டெஸ்டுக்கு ரெடி பண்ணா டெஸ்ட் தான். ஆனா டெஸ்ட்ல ஃபெயில் டீச்சருக்கும் பிரச்சனை, பாஸ்டருக்கும் பிரச்சனை. அது ஃபெயில், வீட்டுல இந்த போராட்டங்கள்ல ஃபெயில், திருச்சபையில போராட்டங்கள்ல ஃபெயில், நாம வேலை செய்யற இடங்கள்ல ஃபெயில், சமுதாயத்தில் ஃபெயில், அடிச்சு துவசம் பண்ணிச்சது பேய் பாவமண்ட ஆசாரியனுக்கும் அதால பெரிய பிரச்சனை தான். சோ நாங்கள் கவனமாக இந்த விதத்தில் இருக்கணும். அதனால பவுல் அப்போஸ்தலன் பல இடத்துல இருக்க எங்களுக்காக மண்டாடுங்கோ, எங்களுக்காக மண்டாடுங்கோ. போராட்டம் போராட்டம் உபத்திரவம் போராட்டம் பெரும் பிரச்சனை போராட்டம் எங்களுக்கும் போராட்டம் எங்களையும் ஜபத்தில் வஜிமோ சோபத்தில் கொண்டு ஏண்டா நாம அதை பார்க்க போறோம் அந்த பிரச்சனை. ஆகல இந்த ரெண்டையும் நாம இந்த பகுதியிலிருந்து எடுத்து விளங்கி கொள்ளும். இப்ப இந்த பகுதியில இருக்கிற இந்த வசனத்தில் இருக்கிற இன்னும் ஒரு விஷயத்தை நாம பார்த்து நாங்கள் இன்றைய நாள் இந்த சிந்தனையும் உபதேசத்தை நாம் முடிச்சுக் கொள்ளலாம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல
சேனைகளோடும் திரத்தனங்களோடும் லோகாதிபதிகளோடும் என்று வர்ற அந்த வசனத்தில் நாங்கள் இதை எப்படி விளங்கி இருக்கிறோம்? இந்த வசனத்தை நாங்கள் எப்படி விளங்க வேணும்? நாங்கள் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்துட்டோம். நமக்கு போராட்டம் யாரோட இருக்குது? வாசம் பண்ணும் பாவத்தோட இருக்குது. வாசம் பண்ணுற பாவம் எங்க இருக்குது? ஆத்மாவில். அந்த ஆத்மா எதுக்குல வேலை செய்யுது? எதுல வேலை செய்யுது? ஆத்மா எதுல வேலை செய்யுது? நம்மட உடம்புல. ஆத்மாவை எங்க குடிக்கிறது? ஆத்மாவில அறிவு வாசம் எல்லாம் இருக்குது. அது வேலை செய்தது என்னன்னு தெரியும். அதான் பவுல் சொல்றார், என்ற மாம்சத்தில் போராட்டத்தை நான் பார்க்கிறேன், என்ற அவயவங்களுக்கு போராட்டத்தை பார்க்கிறேன். அப்ப வாய் திற கேட்க, கை நீட்டேக்க, கால் உதையேக்க, மூஞ்சிய நீட்டேக்க அந்த பாவம் வெளியில வருது. அதான் போராட்டம். ஆத்மாவில போராட்டம். ஆத்மா நம்மட முகத்தில தான் வேலை செய்யும். நாம பார்த்த கண் பார்வையில், நம்மட கழுத்து திரும்பின துலுக்கல்ல, நம்மட வாய்ப்பு என்று முணுமுணுத்ததுல, நம்மட கை அடிக்க ஓங்கினதுல. அதனால இதைத்தான் ஏற்கனவே ஆத்மாவில குடிக்கொண்டிருக்கிற பாவம் ஆத்மாவில இருக்க இல்ல. அது கண்ட சென்றிய விட்டு அது அடிவர வர்றது எங்களுடைய உடல் அவயவங்களுக்குள்ள, நம்முடைய பால் உறுப்புகளுக்குள்ள. தெத்தம் சிந்தோடும் கால்கள், நீதிமொழிகள், பரிதானம் திரிகிற கைகள், ஆக்கள பேரை கெடுக்க திரிகிற தொண்ட பிரேத குழி நாக்குகள், இதெல்லாம். அப்ப போராட்டம் எதுல இருக்குது? அப்ப நமக்கு மாம்சத்தில் இருக்குது. பைபிள் தெளிவாக்க இருக்குது. அதை நாம ரோமர் 7:23-24, ரோமர் 23-24 இதை நான் சொல்றேன். அவர் ஓன் பிளஷ், எங்களோட சொந்த உடல் உறுப்புகளே எங்களுக்கு போராட்டம் இருக்கு. அதே நேரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசி கேட்கிற பவுல் அப்போஸ்தலனுக்கு யாரோட போராட்டம் இருந்தது? பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசி கேட்க பவுல் அப்போஸ்தலன் யாரு கல்லறிஞ்சு தூக்கி போட்டுட்டு போனது? என்ன பேர் வந்து நின்று கல்லறிஞ்சதோ? யார் ஆட்கள்? மனுஷர், ஜூதர்கள். அந்த ஜூதர்களோட சேர்ந்த அங்க பக்கம் தியன்னாளை பெரியவள், அதான் அங்க எபேசியர். அவ்வளவு அந்த ஆட்களை பார்த்து என்ன சொல்ற? நான் எபேசுவில மிருகங்களோட போராடினான் என்ற. என்ன சிங்கம் பாஞ்சு வந்ததோ? நோ, தியன்னாளை பெரியவள் தியன்னாளை பெரியவள் அங்க மிருகங்கள் மாறி இருந்த மனுஷரோட போராட வேண்டியிருந்தது. ஹலோ, பட்டணத்துக்கு பட்டணம் போல பின்னாலே திரட்டி கொண்டு வராங்க. இயேசு பின்னாலே திரட்டி கொண்டு போன பரிசேயர் மாதிரி இந்த பவுல் அப்போஸ்தலன் பட்டணம் விட்டு பட்டணம் போனா கால் தூசிய உதறிட்டு போனாலும் போராட்டம் முடியுதில்லை. அது யார் அந்த போராட்டம்? அந்த போராட்டம் யாரோடு அவர் செய்தவர்? அஞ்ஞானிகள், விக்கிரகாராதனைக்காரர், நாம சொல்லுவோம் தன்னை துன்புறுத்தினவர்கள் போராட்டம். அதனால மெச்சப்பட்ட மங்கால பிலிப்பியர் நிருபம் எழுதேக்கல அவர் என்ன சொல்றார்? நான் இந்த கள்ள சகோதரால சரியா போராடுறேன்.
கள்ள சகோதரனோட போராடுறன் என்ற. அவ பவுலப்போஸ்தலனுடைய போராட்டம் மாம்சத்தில இருந்த ஆக்களோட தான் அங்க காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பேயோடு போராடுகிறேன் என்று பவுலப்போஸ்தலன் ஒரு பேயோட அப்பளவோ சாத்தானே நான் உன்னை சபிக்கிறேன் என்று பேயோட கதைச்சா பைபிள் போராட்டம் காட்டப்படுறது இல்ல. எல்லாம் மாம்சத்தோட தான் சொந்த மாம்சத்தோட போராட்டம். அல்ல தந்த மாம்சத்துக்கு வெளியில இருக்கிற அஞ்ஞானிகள் அவிசுவாசிகளோட அவங்களுடைய கல்லறிய அடி துரத்து தூக்கி குத்துனதுகள் இதெல்லாம் அதோட போராட்டம். அல்லது சபைக்குள்ள இருந்த கள்ளச்சகோர்களோட போராட்டம், அல்லது மார்க்க வேதிகளோட போராட்டம். அல்ல மார்க்க வேதம் கலாத்தியர் நிருபத்தில் விருதசேனம் செய்யணும். நீங்கள் அந்த சாப்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன லேவியராம சட்டம் நீங்கள் போய் பின்பற்றணும். இந்த உபாகமத்தில் சொன்ன அந்த சடங்குகள் எல்லாம் பின்பற்றணும். அதெல்லாம் விட்டு போட்டு மோசையின் சட்டங்களை விட்டு போட்டு நீங்க என்ன செய்ய? அப்ப அந்த சுண்ணத்துக்காரரோட போராட்டம். அவங்களெல்லாம் எது இருந்தவங்க? ஆவியில தெரிஞ்சவங்களோ அவங்க எல்லாரும் மாம்சத்துல இருந்தவங்க, செத்தத்துல இருந்தவங்க. அதனால மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்றதனுடைய அப்ப அர்த்தம் என்ன? என்ன பவுலப்போஸ்தலன் நீங்களே மாம்சத்தோட இரத்தத்தோட போராடி கொண்டிருக்கிறீர்கள், அதனால மாம்சத்தோட இரத்தத்தோட அல்ல என்று சொல்லுறீர்கள். அப்ப வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையும் நடந்த போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்த பே தூக்கி கொண்டு வச்ச மாதிரி பவுலப்போஸ்தலனோட பே தூக்கி கொண்டே வச்சு போராடி கொண்டிருந்தோன்னு நமக்கு சொல்லு. என்ன குட்டும் சாத்தானுடைய தூதனா இருந்தது என்று சொல்றது கூட மனுஷர்களூடாக அவன் யாரு? அவன் எங்கள்ல இருந்து பேதலிச்சு போன ஒருதன், அவன் பைத்தியக்காரன், அவன் தரிசுப்பட்டனது பைத்தியம். இப்படி அவன் ஒரு ஒழுங்கானையாளா இருந்திருந்தா இப்படி போய்வானா? தானே கொல்ல தேடுனோட யாராவது சேருவாங்களா என்று குட்ட அவன் அந்த வாழ்க்கையை எப்பயுமே ஒரு விதமான ஒரு அவதூறுக்குள்ள கொண்டு போற ஒரு குட்டல்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதை செய்யறதுக்கு காலா இருந்தது அந்த மனுஷர்களோட பாவமும் அந்த பேய்களினுடைய சேட்டை இருந்தார். ஆனா யாரோட போராடினது பவுலப்போஸ்தலன்? மார்ட்டின் லூதர் சொன்ன மாதிரி நான் பேய்க்கு இங்கால் தெளித்தேன் என்ற மாதிரி பைத்திய கதை கேள பவுல். அது மார்ட்டினுடைய பைத்திய கதை. பேக்கிஞ்ச இங்கால தெளிக்கல, அது ரோமன் கத்தோலிக்க பைத்தியம் தான். அது அந்த பைத்தியத்துக்குள்ள வளர்ந்தான் அந்த மார்ட்டின் லூதர் அதுகள் எல்லாம் வேலை செய்தது. அதனால இந்த பேய்க்கு ஒருவரும் இங் எழுதி கொண்டிருக்கல பேயை கண்டுட்டு அது தான் தெளிச்சார் அவன். இப்படி நம்மள முற்பிதாக்களும் பல பைத்தியங்கள் இருக்கிறாக்கள். நான் சொன்னேன் போன முறையும் சொன்னேன். அதான் அந்த ஊழியக்காரர் சரியான கவனமாக அவர்களுடைய பிரச்சனை அது கனவேருக்கு பிரச்சனை ஆகிடும். அவள் ஒரு முக்கியமான ஆட்கள் நினைக்கல, அவட சின்ன சின்ன வீழ்ச்சிகள் எல்லாம் அது ஒரு பெரிய பெரிய கரைச்சல். பைபிள்ல இல்லாத உடையத்தை அவர் எங்களுக்கு எழுதுறார் மார்ட்டின் லூதர். சின்ன பிள்ளைங்க ஸ்நானம் மாதிரி தான் அது வரும். பவுலப்போஸ்தலன் நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அப்பால பேயை கண்டு இல்லைன்னு அயல இப்ப அதனால மாம்சம் என்ற அந்த சொல்லு இது போராட்டம் யாரோட இருந்து காட்டினாங்க. பைபிள்ல மாம்சம் என்று கதைக்கிறது யார? ஆண்டவர் ஆதியாம் 6:3, ஜோவான் 1:14, லூக்கா 24:39. லூக்கா 24:39. ஆதியாகமம் 6:3 ஆண்டவர் கதை கேட்கல. அப்பொழுது ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அவன் மாம்சம் என்ற அந்த பிளஷ் என்ற சொல்லு மனுஷனுக்கான ஒத்தெழுத்து சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜோவான் 1:14
எப்படி கிறிஸ்துவ பற்றி கதை கேட்கல? யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி அப்ப கிறிஸ்து மாம்சமான. அப்ப இந்த மண் உலகத்தில இருக்கிற எல்லா அந்த பெரும்படியான பொருட்களை தான் மாம்சம் என்று நாம கதைக்க தொடங்குறோம். லூக்கா 24:39 ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கதை கேட்கல. அவர் இந்த தொட்டுப்பேர் என்ன தொட்டுப்பேர், இப்படி ஒரு ஆவிக்கு இருக்காது, இது மாம்சம் இருக்குமா ஆவிக்கு என்று கதைக்க. அயலப ஆவியும் மாம்சமும் அது கன்ட்ராஸ்ட் ஒப்பிடப்படுது அந்த இடங்களில். ஆவி மாம்சம் இல்ல, ஆவி மாம்சம் இல்ல, மாம்சம் ஆவி இல்ல. அப்ப இந்த மண் உலகத்தினுடைய பெரும்படி மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், பெரும் பொருட்களால ஆக்கப்படுகிற விடயங்களை தான் நாங்கள் மாம்சம் என்று சொல்லுறோம். மாம்சம் என்று சொல்லுறோம். கார்பரல் சப்ஸ்டன்ஸ், கார்பரல் நாம ஆண்டவர் ஆதியிலே மண்ணையும் விண்ணையும் மண்ணையும் படைத்த, ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். அந்த பெரும் பொருட்கள் என்று சொன்னோம்ல, பெரும் பொருட்கள் சொல்ற அட்டாம்ஸ். பேசிக்கா நாம அணுக்களை தான் சொல்றோம். அணுக்களால ஆக்கப்படுற அந்த சதை கொண்டதுகளை நாம மாம்சம் என்று சொல்றோம். பௌலப்போஸ்தலன் பறவைகளினுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மனுஷனுடைய மாம்சம் வேறு. மாம்சத்திலேயும் வித்தியாசமான மாம்ச வகைகள் இருக்குது. ஆனா எல்லாமே அந்த அணுக்களால ஆக்கப்பட்டிருக்க பெரும்படி பொருட்கள். அயால மாம்சமும் இரத்தமும் என்று கதைக்கிறது பொதுவாக இந்த உலகத்தினுடைய பெரும்படி அந்த அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிற மனுஷரத்தை பொதுவாக கதைக்கிறோம். அவர் பாயிண்ட், பவுலப்போஸ்தலனுடைய போராட்டம் பைபிள்ல முழுக்க மனுஷரோடு தான் சார்ந்திருந்தது. மனுஷர் தான் மாம்சம் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்றா பவுலப்போஸ்தலன் தானே போராடாத ஒன்று எங்களுக்கு சொல்றாரு. தானே போராடாத ஒன்று எங்களுக்கு அப்ப சொல்றாரு. அப்ப நாமல் அந்த வசனத்தை விளங்கிக் கொள்ற முறையில தான் என்ன பிரச்சனை இருக்குது. அத நம்முடைய தமிழ் வேதத்திலேயே அத வடிவ அவங்க அதை போட்டிருக்கிறாங்க. நாமல் தான் வித்தியாசமா சிலவழில் ஜோசித்த பிள்ளையா முடிவுக்கு வாரோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்த அதிவைகள், வானம் மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் லோடு மட்டும்தான் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த மட்டும்தான் என்ற மாதிரி நாம அங்க போட்டு விடுறோம். ஆனா மட்டும் இல்லையா அது சொல்லு. ஆனா வாசிக்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்ற முடிச்ச கையோட நாமல் அப்ப அதோட இல்ல இதுகளோட மட்டும்தான் என்று நாமல் அந்த மட்டும் என்ற அந்த சிந்தனையை உள்ளுக்கு எடுக்கிறோம். இவைகளோடும் என்று சொல்லுங்கள். அப்ப கொஞ்சம் பாருங்க, அப்போஸ்தலன் நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடலையோ? போராடினார். அப்ப இதுல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லேன்னு அப்ப நீங்கள் என்னத்தை சொல்லவார்கள்? நான் சொல்ல வாரது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டும் இல்ல, நான் போராடின மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற மாம்சத்தோட இரத்தத்தோடையும் துரைமேர்களாக இருந்த மாம்சத்தோட இரத்தத்தோடையும் அவங்களுக்கு பின்னால் ஆட்சி படைச்ச வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் சேர்த்துதான் நான் கதைக்கிறேன். வெறும் மாம்சத்தோட இரத்தத்தோடையும் போய் அவனோட அடிபடுற இல்ல, அவனுக்கு பின்னால இருக்கிற ஆவிகளை மனசுல வச்சு அவங்களை எது ஆட்சி படைச்சு கொண்டிருக்கின்றதை நாம விளங்கி அவங்களை ஆட்சிக்குள்ள இருக்கிறாங்களே விளங்கி ஆனா அவங்களோட போராட போறோம். அதனால மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
என்ற சொல்லு flesh and blood, flesh and blood, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் விலக்க இல்லை. அதான் இந்த வசனம் சொல்லு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் போராட்டத்திலிருந்து விலக்க இல்லை. மாம்சமும் இரத்தமும் சக துரைத்தனங்களும் அதிகாரங்களும். அத எப்படி நாங்கள் அந்த வசனத்தை போடலாம் என்று சொன்னா, மாம்சத்தோடையும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமனது பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி லூக்கா 14 நீயோ விருந்து செய்யும் போது உன்னுடைய அயலத்தாரையும் பந்து ஜனங்களையும் சிநேகிதரையும் அழைக்காமல் குருடரையும் செவிடரையும் சப்பானிகளையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுன்னு சொன்னார். படிவா அந்த வசனம் அப்படித்தான் விழுது. ஆனா இயேசு கிறிஸ்து உவமையில் சொல்லிக்கல, 10 காசு 1 காசு காணாம போன பெண், 100 ஆட்டில 1 காணாம போன ஆட்டு, மகன் ஒருவன் காணாம போன மகன், இந்த இதுக்கு கொண்டாட்டம் வைக்கல, விருந்து என்னோட கூட வந்து சந்தோஷப்படுங்க. பக்கத்துல இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு தான் வச்சாளன், பக்கத்துல இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு சந்தோஷப்பட்டாளன், என்னோட சந்தோஷப்படுங்க. ஐயோ நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அங்க குருடசேவிட சப்பானிகள் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து இப்படி வேதத்துல நாம இந்த விருந்துகள் வைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு தெரியுது. நாமல் நினைச்ச மாதிரி இயேசுநாதர் எங்களோட சிநேகிதரை அழைக்கவே வேண்டாம், அதை விட்டு போட்டு நீ கஷ்டப்பட்டு ஆக்களை மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு கூட என்று சொன்ன மாதிரி நாமல் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அதை மீன் பண்ண இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவர் கண்ட விருந்துக்கு கூப்பிடல, அவர் முதல் தெரிஞ்சியாக்கள் வந்தியாக்கள் இந்தியாக்கள் தனக்கு இன்விடேஷன் கொடுத்துதான் கூப்பிடுற. ஆஃப்கோர்ஸ் அதுல யாராவது தனக்கு தன்னோட முரண்டு பிடிக்க வலிக்கிறதெல்லாம் போய் நின்று கூப்பிடுறா, நிக்கிறவன் எல்லாம் விரட்டும்டான்னு. அதுல குமாரன் கல்யாண விருந்துக்கே அவர் தெரிஞ்சியாக்கள் சொந்தக்காரர் பந்து ஜனங்கள் இப்படியான ஆக்களை அவர் கூப்பிடுறார் பேசிக்கா. அதுல இயேசுநாதர் ஒரு நாளும் நீ விருந்து செய்யும் பொழுது உன் உறவினர்களையும் பந்து ஜனங்களையும் கூப்பிடாதே, மாறாக குருடரையும் செவிடைய சப்பானிகளையும் கூப்பிடு, அவர்கள் உனக்கு ஒன்றும் திருப்பி தர மாட்டினம், கரன் பெருகி இருக்கும், இவர்கள் ஏதாவது சந்திருவாங்க, அதனால கூப்பிட்டு அப்படி இல்லை. ஏசு அங்க கதைச்சது அல்ல, ஆண்டர் கதைச்சது கம்பேரிட்டிவ்லி. உங்க பலன் கூடணுமோ அதுக்கு யார நீ சூஸ் பண்ணணும் யோசிச்சுக்கோள். அதுக்காக உங்க சொந்தக்காரரையும் பகைச்சு கொண்டு நீ ஒரு விருந்து செய்யணும் நான் சொல்ல இல்லை. அது உள்ள சுவிசேஷத்தையும் கெடுத்து போட்டுடும்டாப்பா. அல்ல, நாமளும் கல்யாணம் செய்கிறோம், விருந்து செய்கிறோம், நாமளும் செய்யல இந்த கல்யாணத்தில் அல்ல அகிலா கல்யாணத்தில் சரி, நம்மட கல்யாணம் நாமல் அந்த தோட்டம் இருக்கு. ஆண்டவர் சொன்ன அந்த பகுதி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நம்மட விருந்து நேரங்கள்ல எங்களுக்கு திருப்பி தர முடியாத ஆட்களுக்கும் ஒரு போர்ஷன் நாமல் அனுப்ப வேணும் என்று அது கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம். அதுக்காக கல்யாணத்துக்கு அவங்களைத்தான் கூப்பிட ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த வசனத்தை நாம் எடுத்து நேராதல்லோ. லூக்கா 14 அதற்கு வாசிங்க. லூக்கா 14 12வது வசனம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும் போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அழைக்க வேண்டாம்,
அழைப்பாயாக. பவுல் சொன்ன மாதிரி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, இது ஓடும் டும் 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 அல்ல, ஓடும் 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 ஓடும். அப்ப அந்த கம்பாரிசன் ஒப்பீடு இதை அப்படியே தள்ளி விட்டு போட்டு இதோடுதான் என்று சொல்ல வரை இல்லை, இதுவும் அதோட இதுவும். அதான் அந்த பாயிண்ட் பைபிள். சரியோ? அதால வேதம் அதைத்தான் சொல்லு. மாம்ச அதில் ஒன்று ஒப்பீட்டின் அடிப்படையில் அந்த வசன கதவட்டிருக்கிறது. அல்லது நாங்கள் அதை எப்படி இன்னொரு விதத்தில் நாங்கள் எடுக்கிறோம்? மாம்சமும் தெத்தமும் என்று கதைக்கிறது பைபிளில் சரியான பலகீனமான தோத்து போற அல்லது ஒரு பொருட்டா எண்ண வேண்டியது இல்லாத விஷயத்துக்கு இந்த சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 31:3 எகிப்தியருடைய குதிரைகளை பற்றி ஆண்டவர் கதை கேட்கல. அவன் ஆவியோ மாம்சம் தானே போப்பாங்க. குதிரை வச்சிருந்தா ஆவி என்ன சட்டி, நம்ம ஆவியோட வெளில ஏறது கஷ்டம் தான். ஆனா அது மாம்சம் குதிரை, அதனால தோப்பின. இதான் அந்த பாயிண்ட் ஆண்டர் அங்க கதைக்கிறது. அப்ப மாம்சம் என்று கதை கேட்கல, அந்த தோக்கக்கூடியதுகள் பற்றியும் அதனால வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சேனைகள் என்று கதை கேட்கல. சரியான பலம் வாஞ்ச ஏண்டா ஏசாயாவின் படி அவைகள் என்ன ஆவிகளோ என்று ஆண்டர் கேட்கல. அந்த ஆவியோட அடிபாடு மாம்சத்தோட அடிபாடு மாதிரி இல்லை என்றதுக்கு இந்த வசனத்தை நாம அப்படி மதம் விளங்கிக் கொள்ளலாம். அயன அத ஏசாயா ஒரு வாசி உங்களுக்கு 31 ஏசாயா 31 ஏசாயா 31:3 எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கத்ததம் கரத்தை நிட்டு அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் மேகமாய் அழிந்து போவார். இதான் வசனம். எகிப்தியர் தெய்வமோ மனுஷன் தானே. அவருடைய குதிரை ஆவியோ அது மாம்சம். அந்த மாம்சமும் தெத்தமும் அதே அந்த மாம்சம் சொல்ல அந்த ஆள். அப்ப அதுல என்னத்தை சொல்ல வர வீக்கான முட்டாள்தனமான சரியான தொட்டாலே படார்ந்து விழக்கூடியதுகளைத்தான் நான் மாம்சம் என்று கதைக்க விழிக்கிற. ஆவி என்றேக்கல அது வீக்கில், அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது, அது முட்டாள்தனம் இல்லை, அது நல்ல ஞானமா யோசிக்க கூடியது. அது தொட்டா இல்ல, அதோட 7 மணி மோதி பார்த்து அந்த 6,5 வருஷமா அது இருக்குது நின்று அந்த ஆவி. அதனால அது அதோட அது அது போறது இல்ல, அழியாது. ஆவி என்றா அழியாது. தூதர்களும் அழியல, நாமளும் அழியல. ஆனா மாம்சம் அழிஞ்சு. அப்ப அழிஞ்சு போறதுக்கும் அழியாததுக்குமான ஒப்பீட்டத்தான் பவுல் இந்த ரெண்டையும் நம்மளுடைய போராட்டம் அழிகிறவர்களோட மட்டும் இல்ல, அழியாதவர்களோடையும் இருக்குது. அதான் அந்த வசனத்தினுடைய அதை நாங்கள் அந்த பை வே ஆஃப் எக்ஸ்போசிஷன் அதை அவர் விளக்கப்படுத்துறதுக்காக அந்த ரெண்டையுமே கதைக்கிறார். முதல் கதைச்சது அதை ஒப்பிடுறதுக்காக கதைக்கிறார். மாம்சத்தோட இந்தத்தோடு மட்டுமல்ல, துறைமையர்களோடையும் அதிகாரத்தில் இருக்கிற யாக்களோடையும், அது பேய்களுடைய அதிகாரமாயும் இருந்தாலும் சரி, அதுகளோடையும் நமக்கு போராட்டங்கள். அதுல நினைச்சோட மாம்சத்தோட இந்தத்தோடையும் போராட, மாம்சத்தோட இந்தத்தோட நாங்களும் அப்படித்தான் யோசிக்கிறது. நாங்கள் இதை தொடங்கி சொன்னாங்க, அதுக்கு பின்னால யார் இருந்தது, நாங்கள் அதுக்கு மாம்சத்தோட போராட வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல, ஆக்களோட ஒன்னும் பேசி கீச வேண்டாம் என்று நாங்கள் கதைக்க இல்லை. நாங்கள் ஆக்களோட பேச போறோம் என்று சொல்றோம். ஆனா அவருடைய ஆத்மாவுக்கு தான் கதைக்க போறோம். அந்த ஆத்மாவுக்கு வேற கடவுளுடைய ஆவியின் அந்த பட்டயத்தை பார்க்க போறோம். பொஸ்ஸுக்கு தான் கதைக்க போறோம், பிரின்சிபல் தான் கதைக்க போறோம். இதை நான் முதல்ல சொல்லுங்க. அதுல மாம்சத்தோட நாம கதைக்க போறோம். ஆனா அவங்களுக்கு இருக்கும் அழியாத அந்த பகுதியோட கதைக்க போறோம். அதான் எங்களுக்கு போராட்டம். அதுவும் கடவுளோட சாயல் இருக்குது. நாங்களும் கடவுளோட சாயல். நான் மனுஷரை பற்றி கதைக்கிறேன் மாம்சத்துல. அதுல நம்ம ஆவி அதுவும்
நம்மளை விட ஒரு பெரிய இடத்துல பறைக்கப்பட்டிருக்கு. பெரிய அறிவில, ஸ்பீடுல எல்லாம் நாம சொன்னாங்க. அவருடைய மெமரியில அது எங்களை விட பெரிய லெவல், அந்தஸ்து கூடுனது. அப்ப அதுகளோடையும் போராட்டம், அதுகள் கையாள இந்த மாம்சங்களோடையும் போராட்டம். ஆனா பவுலப்போஸ்தலன் இதை வடியா விளங்கித்தான் நான் சொன்ன போராட்டம் இதுதான் நடப்பா. கண்ணுக்கு தெரியற ஆட்களோட நமக்கு போராட்டம் நடுகிறார். அவங்களுக்கு பின்னால அவங்களை ஆற்ற அதுகளோடையும் நமக்கு போராட்டம். அதனால ஜெபத்துல கடவுள்கிட்ட கேட்டு இந்த ரெண்டையும் எப்படி வெல்லுறதுக்கு மண்டாடி கொண்டுதான் நாம போராட வேண்டி கிடக்கு. அதுல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ற அந்த சொல்லாடல் சொல்லு, அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடையும் என்ற அந்த சொற்றோட அது மனுஷர விளக்க இல்லை, அது ஆவிகளை மட்டும் கருத இல்லை அந்த வசனம். அதுதான் நான் உங்களுக்கு லூக்காவில் இயேசுநாதர் கதைச்ச அந்த சிநேகிதரையும் அழைக்க வேண்டாம், இவர்களை அழையுங்கள் என்ற அந்த ஒப்பீடு அங்க கம்பேரிசன் தான் காட்டப்பட்டுச்சு. தவிர ஏதோ அவங்களை இனிமே கூப்பிடாது என்று ஆண்டவர் சொல்ல மேரிடாவில் எடுத்துறது இல்லை. இது நாம கிரீக் இல்லத்தானே, நாம கிரேக்கர்கள் இல்லத்தானே என்ற இது கிரேக்க வசனம். அப்ப கிரேக் ஃபாதர்ஸ், கிரேக்கத்திலேயே பிறந்து கிரேக்கத்திலேயே வளர்ந்திருந்த அந்த சர்ச் ஃபாதர்ஸ், கிறிஸ்டோஸ்டம் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க கிரீக் ஃபாதர்ஸ். அவர்களுடைய வியாக்கியான பிரசங்கங்கள் இந்த பகுதியிலும் அப்படித்தான் அவங்க வியாக்கியப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்டைல். அதை நமக்கு தான் தமிழ் எடுத்த அது அல்ல இது அல்ல இது இது. ஆனா அவங்களுக்கு தெரியும் இது அல்ல இது அங்க கம்பேர் பண்ணப்படுதே தவிர ஒன்று அப்படியே விட்டு விடையிலே என்று நல்ல தெளிவாக அவங்க அந்த பிரசங்கங்கள் கிறிஸ்டோஸ்டம் எல்லாம் அது Antiochian fathers, அந்தியோக்கிய சபை நாம சொல்றோம் Antiochian fathers. அப்ப அப்போஸ்தலன் பவுல் அந்தியோக்கியா சபை. அப்ப அந்த அந்தியோக்கியாவில் உருவான சபையில தலைவர்களாயிருந்த 2ஆம் நூற்றாண்டு சபப்பிதார்கள் அவர்களுடைய பிரசங்கம் இந்த பௌதிகரம் அப்படித்தான் அது கூடுபட்டு இருக்குது. அதே நேரம் நாம பைபிள்லே பலத்தை சொல்லிட்டோம். நான் அதை ஒரு கட்டாயம் அதை ஒரு காரணமா நான் சொல்ல வர இல்லை. ஆனா எங்களுடைய முற்பிதாக்களும் ஒரு பிரசங்கம் பண்ணி வில்லியம் கவுச் எங்களுடைய பியூரிட்டன்ஸ் அப்படித்தான் அதை பிரசங்கம் பண்றாங்க. அதனால எங்களுக்கு மாறன் புதுசா ஏதோ இதுக்குள்ள பூத்துறாருன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. முன்னுக்கு எங்களுக்கு முற்பிதாக்கள் வேதபூர்வமா வேதத்தில் அது மாம்சம் அப்படி விழுந்திருக்கின்றதை பார்த்து அவங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு அதுக்கு ஒப்பனையான வேற பகுதிகளையும் காட்டி போராட்டம் யாரோட பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது என்று நான் பார்த்து தான் அந்த முடிவுக்கு வரேன். நான் மிருகங்களோடு போராடினேன். கொரிந்தியர் எபேசுவில. அப்ப என்ன மிருகத்தோட போற? சீத்தாவோடையோ? அது சீத்தா சிங்கம் மாதிரி கன மிருகங்கள், அங்க மனுஷ உருவத்தில் மிருகங்கள். அயல அவர்களோட நமக்கு போராட்டம் உண்டு. அயல அதை நாங்கள் விளங்களும். இதனுடைய டாக்டரின் நாம அடுத்த முறை பார்ப்போம். கத்தராமே எங்களுக்கு வேண்டிய தெளிவுகள் வெளிச்சங்கள் தந்து எல்லா கிறிஸ்தவரும் போராட வேண்டி இருக்கிறபடியால அந்த போராட்டத்தில் அவருடைய பிளத்தில் நாங்கள் வென்று அவருக்கு மகிமை சேர்க்க எங்கள் மேல கிருபையா இருப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம்.